السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين كفروا وامرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا الصالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு கண்ணியமான ஒரு நாளிலே நம்மை அமரச் செய்திருக்கின்றான். வெள்ளிக்கிழமை இரவு என்று வந்துவிட்டாலே நாம் அதிகமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்துகள் அதிகமாக ஓத கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலிலே நாம் ஆரம்பமாக 11 முறை அனைவர்களும் ஸலவாத் ஓதிக்கொள்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم.
اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே மிகப்பெரிய கஞ்சன் யார் தெரியுமா? நாம் கஞ்சன் என்பதாக அதிகமான நபர்களை சொல்வதுண்டு. யார் என்றால், அதிகமாக செலவு செய்யாதவர்களை கஞ்சன் என்று கூறுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சன் யார் தெரியுமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, என்னுடைய பெயரை கேட்டும் யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார். எப்பொழுது கொரோனா வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பல லட்சம் ஸலவாத்துகள் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றளவிலும் ஒரு ஊருக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கி அதிலே யார் யாரெல்லாம் எத்தனை ஸலவாத்துகள் ஓதுகின்றார்கள், ஒரு ஊர்களிலே 3 லட்சம் ஸலவாத்தும், ஒரு சில ஊர்களிலே பல கோடி ஸலவாத்துகளும் ஒப்படைப்பதை நாம் இன்றளவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஒவ்வொருவர்கள் மீது கடமை. அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. எந்த நபிக்கும் சொல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, நபியின் மீது நான் ஸலவாத் சொல்கின்றேன். முதலாக அல்லாஹ் நம்முடைய நபியின் மீது ஸலவாத்தை கூறுகின்றான். அதற்கு பிறகு மலக்குமார்களை பார்த்து கூறுகின்றான், நான் ஸலவாத்து கூறுகின்றேன். எனவே நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுங்கள் என்பதாக. அதற்கு பின்னால் முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுங்கள் என்பதை நமக்கும் கட்டளையிடுகின்றார். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் காணிக்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல இல்லை என்றால் நம்முடைய தொழுகை பூர்த்தி அடையாது, முழுமையாக அமல் சென்றுவிடும். அந்தளவிற்கு ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதற்கு உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் முதலிலே ஞாபகம் மூட்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே ஜோடியாக ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றான். இந்த ஜோடி என்பது எப்பொழுது உருவானது தெரியுமா? ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்திலே முதலிலே கப்பலை செய்த நபி என்றால் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபியாக அனுப்பி 950 ஆண்டு காலங்கள் அவர்கள் இஸ்லாத்திற்காக அழைப்பு மக்களை விடுத்தார்கள். அவருடைய வாழ்நாள் காலம் 950 வருடம் என்பதாக ஹதீஸ்களிலே நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அத்தனை வருடங்கள் அவர்கள் அழைப்பும் அவர்களை அவர்களுடைய சமூகத்தினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள். அல்லாஹுடைய உத்தரவின்படி அவர்கள் கப்பலை செய்தார்கள். அந்த கப்பலை செய்கின்ற பொழுது அந்த ஊரினுடைய சமூகத்தார்கள் கூறினார்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன், மழை இல்லை, தண்ணி இல்லை, நாம் பஞ்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இவர் ஒரு கப்பலை செய்து கொண்டிருக்கின்றார், இந்த கப்பலை எங்கு சென்று ஓட்டப் போகின்றார் என்பதாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதுபட அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மன சஞ்சலம் அடையவில்லை.
நம்மை குறை கூறுகிறார்களே என்பதாக அவர்கள் கோபப்படவில்லை. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆகவே நாம் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த கப்பலை முழுமையாக செய்தார்கள். இந்த மக்களுக்கு இத்தனை வருடங்கள் நாம் இஸ்லாத்தை எடுத்துரைத்தும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு வேதனையை அனுப்பப் போகின்றான், மிகப்பெரிய ஒரு அழிவு உங்களை நோக்கி வருகின்றது என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலகாலமாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எங்கே நம்மை அழிக்க மிகப்பெரிய வேதனை வந்துவிடப் போகின்றது என்பதாக மக்கள் எல்லாம் மிகவும் அவருடைய சொல்லை துச்சமாக மதித்து அவர்கள் ஏனோ தானோ என்று அவருடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார்கள். திடீரென அல்லாஹ்வுடைய அந்த வேதனை வரக்கூடிய நாள் வந்தவுடனே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது, இந்த நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒவ்வொரு உயிரினங்களிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாகனத்திலே நீங்கள் ஏற்றிக்கொண்டு நீங்கள் புறப்பட தயாராகுங்கள் என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அதுபோன்று அவர்கள் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒவ்வொரு ஜோடியை அவருடைய அந்த கப்பலிலே ஏற்றிக்கொண்டார்கள். இறுதியாக அவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து அத்தனை பேரையும் அடித்து சென்றதாக வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது. இதிலே நமக்கு அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதிலிருந்து தான் நமக்கு ஜோடிகள் அதிகமானது, மக்கள் தொகை அதிகமானது, இதிலிருந்து தான் இஸ்லாம் அதிகமாக பரவியது என்பதாக இன்றைய முஃபஸ்ஸிரீன்கள் தன்னுடைய தப்சீரிலே விளக்கம் அளிக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை இடைப்பட்ட அந்த காலங்களிலே மனிதர்கள் அதிகமானவர்களாக இல்லை, குறைவானவர்களாக இருந்தார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கப்பலிலே ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு அது எப்பொழுது சூர்சினா மலையிலே அது முட்டி நின்றதோ அதிலிருந்து தான் சமுதாயங்கள் அதிகமாயின, மக்கள் தொகை அதிகமாகின, இஸ்லாமும் அதிகமாக பரவியது என்பது வரலாறு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நான் இதை ஏன் கூறுகின்றேன் என்றால், அதிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் மகனையும் தவிர மற்ற அனைவர்களிலும் ஒவ்வொரு ஜோடியை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கப்பலிலே ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு, உங்களுடைய மனைவியையும் மகனையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். இந்த விஷயத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே நான் மேலே ஓதிய அந்த ஆயத்திலே கூறுகின்ற பொழுது, லரபல்லாஹு மஸலன் லில்லதீன, இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 2 பெண்களை உதாரணமாக காட்டுகின்றனர். அதே போன்று எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் 2 பெண்களை அல்லாஹு தஆலா உதாரணமாக காட்டுகின்றார். சூரத்து தஹ்ரீம் என்ற அந்த சூறாவிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 10வது ஆயத்திலே அழகாக கூறி காட்டுகின்றான். இதிலே 2 பெண்கள் அவர்களை போன்று வாழக்கூடாது, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா அழகாக விவரிக்குகின்றான். அதிலே இந்த 2 பெண்கள் யார் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஒருவரும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அவர்களும். இந்த 2 பெண்களை போன்று நீங்கள் வாழ வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உதாரணமிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். அவர்களுடைய மனைவி என்பவர்கள் வாயிலா என்பதாக கூறப்படுகின்றது. அந்த வாயிலா என்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது போன்றும், வெளியிலே அவர்களை பற்றி இவர் ஒரு பைத்தியக்காரர், இவருடைய சொல்லை நீங்கள் நம்பாதீர்கள் என்பதாக வெளியிலே மக்களிடத்திலே அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் தன்னுடைய கணவருக்கு எந்தவித மாறும் செய்துவிடவில்லை.
அவர்கள் கணவனுடைய சொல்லை, அல்லாஹ்வுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்குகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண் இன்றைய காலத்தில் ஒரு கணவனை பற்றி பெருமையாக பேசக்கூடிய பெண்களை நாம் இன்றைய காலத்தில் விரல் விட்டு எண்ணிவிடலாம். கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியைத்தான் அல்லாஹு தாலா விரும்புகின்றான் என்பதற்கு பல சம்பவங்களை, சரித்திரங்களை நாம் எடுத்து கூறலாம். கணவனுக்கு வழிபட்டு விட்டால்தான் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய எந்த வாயிலில் வேண்டாலும் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். சுவர்க்கத்திற்கு எத்தனை வாசல் இருக்குகின்றதோ அந்த வாசலிலே எந்த வாசலில் நீங்கள் நுழைய விருப்பப்பட்டாலும் அந்த வாசலிலே நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி. இந்த அளவிற்கு கணவனுக்கு மனைவி வழிபட்டு நடக்க வேண்டும். அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மட்டும்தான். மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலே அவர்கள் கட்டுப்படும்படி கூறினால் நீங்கள் அந்த விஷயத்தை ஏற்காமல் இருப்பதினால் உங்கள் மீது குற்றமில்லை என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார். அதுபோன்று ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அவர்கள் வாஹிலா, அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி வாஹிலா, வாவ் ஐன் லாம் தே. அதே போன்று ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி வாஹிலா, வாவ் ஹே லாம் தே. இரண்டு பேர்களுக்கும் வார்த்தை ஒன்று போல தெரியும், ஆனால் இருவர்களுடைய பெயரும் வெவ்வேறு. இவர்களும் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தைக்காக மக்களை அழைத்து அவர்களுக்கு முன்னால் மார்க்கத்தை மக்களுக்கு பரப்பிக் கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் அவர்களுடைய மனைவியும் சேர்ந்து கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வெளியில் சென்று இவர் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இவர் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குகின்றார் என்பதாக அவரை பற்றி குறை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக தப்சீர் இப்னு கசீரிலே நமக்கு விளக்கம் தருகின்றார். இந்த இரண்டு பெண்மணிகளிலும் ஒரே விஷயம்தான், இவர்கள் கணவனுக்கு எந்தவித தவறான அடிப்படையில் அவர்கள் போகவில்லை, மாறாக கற்பிலே இரண்டு பேரும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். நாம் நினைப்போம் அவர்கள் தவறானவர்கள் என்றால் கற்பிலே மிக தவறான வழியில் செல்லக்கூடியவர்களோ என்ற அந்த எண்ணம் தோன்றும். நபிமார்களுடைய மனைவி யாரும் அப்படி இருந்ததாக எந்தவித சரித்திரமும் இல்லை. ஆக அந்த நபிமார்களுடைய மனைவி அவர்களுக்கு மாறு செய்தார்களே தவிர அவர்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களே தவிர அவர்கள் எந்த விதத்திலும் துரோகம் இழைத்து விடவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பெண்களை போன்று நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள். மாறாக அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இரண்டு பெண்களை உதாரணம் காட்டி இப்படி நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு குறிக்காட்டுகின்றார். அதிலே மேலும் கூறுகின்ற பொழுது இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில் தப்சீரிலே இன்னும் விளக்குகின்றார்கள். அல்லாமல் நீங்கள் ஒரு கடவுளை வணங்குவீர்களே ஆனால் அந்த கடவுளின் மூலமாக உங்களுக்கு அந்த கடவுளை கொண்டே நோவினை செய்யப்படும் என்பதாக தப்சீரிலே நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். இன்றும் இரண்டு பெண்களை பற்றி கூறுகின்ற பொழுது இரண்டு பெண்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவர்களை போன்று வாழ வேண்டும் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிக்காட்டுகின்றார். மேலும் தப்சீரிலே விவரிக்குகின்ற பொழுது அதிலேயும் இரண்டு பெண்களை கூறி ஆக மொத்தம் 4 பெண்களைப் போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெண்மணிகள் இவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கி தருகின்றார்கள். அதிலே முதலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறக்கூடிய அந்த இரண்டு பெண்மணிகள், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால்
அவர்கள் கணவன் இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்தார். இப்படியும் என்னுடைய சக்தியை வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணம் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது, தன்னுடைய ரூஹிலிருந்து நாம் அவர்களுக்கு ஊதினோம், அதன் மூலமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக கூறி காட்டுகின்றார். அந்த விஷயங்களிலே அவர்கள் எவ்வளவு நோவினை அடைந்திருப்பார்கள். அன்றைய காலத்தில் எந்தவித ஒரு விஞ்ஞானம் உயரவில்லை. அப்படி இருந்தும் அவர்கள் புரத்தி அடிக்கப்பட்டார்கள். இறுதியாக ஒரு பேரித்த மர நிழலில் வந்து அமர்ந்தார்கள். மிகப்பெரிய ஒரு இடுப்பு வலியினால் சிரமப்பட்டு குழந்தை பெறக்கூடிய அந்த சமயம், அந்த நேரத்தில் யாரும் துணையில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் அவர்களுக்கு உணர்த்துகின்றான், லா தஹப், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கூறி ஆறுதல் கூறி பேரித்த மரத்தை முழுமையாக வேரோடு சாய்க்குகின்றான். அந்த மறைவிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது நபி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறக்கூடிய அந்த வரலாறு. இந்த விஷயத்திலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய சோதனையிலும் அல்லாஹுவை அவர்கள் மறக்கவில்லை. அல்லாஹுவை எவ்வளவு பெரிய கஷ்டத்திலே இருந்திருப்பார்கள். ஒரு தவறான வழியிலே ஒரு குழந்தை உண்டாகிவிட்டால் ஒரு பெண்மணியை இன்றைய காலத்தில் என்ன ஒரு முறையில் அவர்களை விமர்சிப்பார்கள் என்பதை நம்மால் கண்கூடாக இன்றளவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றைய காலத்திலே அவர்கள் எந்தவித தவறான வழியிலும் செல்லவில்லை. அல்லாஹுடைய உத்தரவு, அல்லாஹுடைய அந்த ரூஹின் மூலமாக அவர்கள் உயிர் பெற்றார்கள். அதன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இறுதியாக அந்த குழந்தையின் மூலமாகவே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தமானவர்கள் என்று சொல்ல வைத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே கிடைக்குகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு பல பெண்கள் அவர்களுடைய இல்லத்திலே நுழைகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் பால் அருந்தக்கூடிய பச்சிளம் குழந்தை. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை பேச வைக்குகின்றான். என்னுடைய தாய் பரிசுத்தமானவள், என்னுடைய தாய் பரிசுத்தமானவள், அவள் எந்தவித தவறும் இழைக்கவில்லை, இது அல்லாஹ்வினால் ஏற்பட்ட அந்த உத்தரவு என்பதை மக்களுக்கு மத்தியிலே பேசி தன் தாயின் மீது உள்ள கலங்கத்தை அவர்கள் துடைக்குகின்றார்கள். துடைத்ததின் காரணமாகத்தான் இன்றளவிலும் அவர்களும் ஒரு கடவுளாக, அவர்களுடைய தாயும் ஒரு கடவுளாக இன்றளவில் அவர்கள் துதிபாதி கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அடியார் என்றுதான் குறிப்பிடுகின்றானே தவிர எந்த நேரத்திலும் இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. ஆனால் இதை ஏற்றுக்கொண்ட ஈசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த உம்மத்தினர்கள் செய்த குழப்பத்தினால் இதிலே 5 பிரிவாக இருக்குகின்றார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கிடுகின்றார்கள். ஒரு சிலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றும், ஒரு சிலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொல்லப்படவில்லை என்றும், ஒரு சிலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப இந்த பூமிக்கு வருவார்கள் என்றும், ஒரு சிலர்கள் இனிமேல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூவுலகிற்கு வரமாட்டார்கள் என்றும், இப்படியெல்லாம் பல பிரிவினர்களாக அந்த மதத்திலே பிரிந்து கிடக்குகின்றார். இதிலே நமக்கு அறியக்கூடிய விஷயம் என்னவென்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய அந்த சோதனைகளும் அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பரிசுத்தமானவர்கள் என்பதாக சாதாரண ஒரு பச்சிள குழந்தைகள் பேசக்கூடிய அந்த விஷயத்தில் இருந்து அவர்களை பரிசுத்தமாக்கினான் என்பது வரலாறு. இப்படிப்பட்ட அந்த பெண்ணை போன்று வாழ வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் மதித்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சொல்லிக் கொடுத்த நமக்கு கொடுத்த அந்த கடமைகளை நாம் சரியாக செய்து வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உதாரணத்தின் மூலம் எதிர்பார்க்குகின்றார். நாம் அடுத்ததாக இரண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை பற்றி நாம் பார்ப்போமேயானால், ஆசியா அம்மா.
ஆசியா அம்மாவை பற்றி நாம் அனைவர்களும் அறிந்திருப்போம். இவர்கள் மிகப்பெரிய கொடூர அரசனான ஃபிரௌன் அவனுடைய மனைவி. இவர்கள் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அழகில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த தேசத்திலேயே மிகப்பெரிய அழகி என்றால் ஆசியா அம்மையார் தான். இவன் மிகப்பெரிய கொடூரனாக அரசனாக இருப்பதனால் இந்த அழகியை பார்த்து ஆசைப்பட்டு அவர்களுடைய தாயார் இடத்திலும் தந்தை இடத்திலும் சென்று அவன் பெண் கேட்குகின்றான். அந்த நேரத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் பெண் கொடுக்க மறுக்குகின்றார்கள். மறுத்ததின் காரணமாக அவன் வலுக்கட்டாயமாக அவர்களை நான் தூக்கி கொண்டு போய் திருமணம் செய்து விடுவேன் என்பதாக அவர்களுடைய பெற்றோரிடத்தில் எச்சரிக்குகின்றார். எச்சரித்த பிறகு அவர்கள் அரசன் என்பதால் அடிபணிந்து அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்பது வரலாறு. இந்த விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சாதாரண அந்த நேரத்தில் யார் நபியாக அனுப்பப்பட்டார்களோ, யகூதிகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதற்கு முன்னால் இருந்த நபி ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்திலே அவர்கள் சிலையை வணங்கி கொண்டிருப்பதை போன்று இவர்களும் அந்த நேரத்தில் சிலையை வணங்கவில்லை, ஆனால் அந்த காலத்திலே இருந்தார்கள் என்பதாக கூறப்படுகின்றது. ஃபிரௌன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையினுடைய தந்தை. இவர்கள் அனைவர்களையும் அவன் பார்த்திருக்குகின்றான். அப்படி என்றால் அவனுடைய வயது எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்குகின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆசியா அம்மையா அவர்கள் அந்த அரசவையிலே இருக்குகின்றார்கள். அவர்களுக்கென்று ராணிக்கு உண்டான அந்த அனைத்து மரியாதைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆனால் ஃபிரௌன் என்பவன் அவர்களை தொட முற்பட்டால் அவனால் அவர்களோடு சேர்ந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா அவனுக்கு ஏற்படுத்தியிருந்தான். ஒரு நேரத்தில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் செல்கின்ற பொழுது ஒரு இடத்தில் கஸ்தூரியை விட மிகப்பெரிய ஒரு வாசனை திரவியங்கள் வீசுகின்றன. இது என்ன வாசனை என்பதாக ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்குகின்றார்கள். அப்பொழுது இந்த இடத்தில் மாசிந்தா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் அடங்கி இருக்குகின்றார்கள். அந்த கபரிலிருந்து தான் அல்லாஹு தஆலா இது போன்ற ஒரு வாசனை திரவியத்தை வெளிப்படுத்துகின்றான் என்பதாக ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது, மேலும் திருமதி ஷரீஃபிலேயும் பதிவாகி இருக்குகின்றது. ஏன் இந்த அந்தஸ்து கிடைத்தது இந்த பெண்மணிக்கு என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்குகின்ற பொழுது இவர்கள் ஃபிரௌனுடைய பணியாட்களில் இவர்களும் ஒருவர். ஃபிரௌன் என்பவன் மிகப்பெரிய ஒரு கொடூர அரசன். அவனிடத்தில் பணிவிடைக்காக பல வேலையாட்கள் இருந்தார்கள். அந்த வேலையாட்களிலே இவர்களும் ஒருவர். மறைமுகமாக அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுடைய அந்த வணக்கத்தை மறைமுகமாக வணங்கியவர்கள். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஃபிரௌனுடைய குழந்தைகளுக்கு தலைவாரி விடுவது, ஃபிரௌனுடைய மனைவிகளை அலங்கரிப்பது, இது போன்ற வேலைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். ஒரு தடவை ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டு இருக்குகின்ற பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டது. உடனே அந்த சீப்பை அவர்கள் எடுக்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறி அந்த சீப்பை எடுக்குகின்றார்கள். ஃபிரௌனுடைய அந்த மகளான அந்த பெண்மணி கேட்குகின்றார்கள், என்னுடைய தந்தையைத்தான் நீ ரப் என்று சொல்கின்றாயா என்பதாக கேட்குகின்ற பொழுது, இல்லை,
உன்னையும் உன்னுடைய தந்தையையும் என்னையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றானே அந்த அல்லாஹுவை தான் நான் ரப் என்று கூறுகின்றேன் என்பதாக அந்த சீப்பை எடுக்குகின்ற மாசிந்தா என்ற பெண்மணி கூறுகின்ற பொழுது இதை உடனே தன்னுடைய தந்தையிடத்திலே சென்று கூறுகின்றாள் ஃபிரௌனுடைய மகள். உடனே ஃபிரௌன் கோபப்பட்டு அரசவையை கூட்டுகின்றான். அரசவையில் கூற்றி அந்த இடத்திலே மாசிந்தா என்ற பெண்மணியை அழைத்து வரும்படி உத்தரவிடுகின்றான். அந்த அம்மையார் இடத்திலே கேட்குகின்றான், என்னை கடவுளாக நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா, என்னை நீ ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதாக அவன் கேட்குகின்றான். அந்த நேரத்திலே மாசிந்தா என்ற பெண்மணி கூறுகின்றார்கள், இல்லை இல்லை, என்னையும் உன்னையும் படைத்த ரப்பு இருக்குகின்றான் என்பதை ஃபிரௌனுக்கு உணர்த்துகின்ற பொழுது மிகப்பெரிய கோபத்திற்கு அவன் ஆளாகின்றான். கோபத்திற்கு ஆளாகி அந்த இடத்திலே ஒரு மாட்டினுடைய கொம்பிலே ஈயத்தை காட்சி அவர்கள் மீது உருக்கி ஊற்றுவதற்கு கட்டளையிடுகின்றார். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களிடத்திலே சிறு குழந்தையும் இருக்குகின்றன. அவர்கள் அதைவிட 2 குழந்தைகள் ஒரு பருவமடையக்கூடிய நிலைமையில் இருக்குகின்றன. இவர்கள் மீதெல்லாம் அதை ஊற்றி அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக உத்தரவிட்ட பொழுது, யாரை வேண்டுமானாலும் மரண தண்டனை விதிக்குகின்ற பொழுது ஒரு கடைசி ஆசை என்பதாக என்ன என்பதாக கேட்பார்கள். அதுபோன்று ஃபிரௌனும் ஆசியா அம்மையார் இடத்திலே உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்பதாக அவர்கள் கேட்குகின்ற பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் சரி என்னுடைய பிள்ளைகளும் சரி இந்த இடத்திலே நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய உடல்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்திலே எங்களை அடக்கம் செய்ய வேண்டும், இதுவே எங்களுடைய கடைசி ஆசை என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே நீ எனக்கு பிரியமான வேலைக்காரி என்பதால் உன்னுடைய அந்த நீ சொல்லக்கூடிய சொல்லை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நிச்சயமாக நான் அதை செய்கின்றேன் என்பதாக கூறி மிகப்பெரிய அந்த கொம்பிலே உள்ள அந்த ஈயத்தை காய்ச்சி ஒரு சட்டியிலே ஊற்றப்படுகின்றது. ஒவ்வொருவர்களாக அந்த சட்டியிலே தூக்கி போடப்படுகிறது. முதலிலே அவர்களுடைய ஆண் குழந்தைகளையும், அதற்கு பின்னால் ஒரு பெண் குழந்தையையும், அதற்கு பின்னால் சிறிய குழந்தையாக இருக்கக்கூடிய தன்னுடைய இடுப்பில் அந்த வைத்திருக்கின்ற கூடிய ஒரு குழந்தை மாசிந்தா என்ற பெண்மணி தன்னுடைய இறுதியாக வைத்திருக்கக்கூடிய சிறு குழந்தை, அது தொட்டில் குழந்தை என்பதாக தப்சீரில் விளக்குகின்றார்கள். அந்த குழந்தையை தூக்கி போட அவர்கள் முற்படுகின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் தயங்குகின்றார்கள் மாசிந்தா என்ற பெண்மணி. அப்பொழுது அந்த குழந்தை பேசுகின்றது, தாயே நீங்கள் கலங்க வேண்டாம், நாம் நேர்மையான அந்த மார்க்கத்திலே இருக்குகின்றோம் என்பதாக இந்த குழந்தைக்கும் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய சக்தியை கொடுத்தார். தப்சீரிலே விவரிக்குகின்றார்கள், இதுபோன்று 10 குழந்தைகள் குழந்தை பிராயத்திலேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேச வைத்தான் என்பதாக தப்சீரிலே குறிப்பிடுகின்றார். அந்த குழந்தை பேசிய உடனே இவர்கள் கலங்கியவர்கள், இவர்களும் அந்த குழந்தையும் சேர்ந்து அந்த எண்ணெய் சட்டியில் விழுகின்றார்கள். இறுதியாக அவர்களுடைய உடல் கருகி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து ஒரு இடத்திலே புதைக்கப்பட்டது. அந்த இடத்திலிருந்து தான் இந்த வாசனை வருகின்றது என்பதை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எடுத்துரைக்கின்றார். இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹஸ்ரத் ஆசியா அம்மையார் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்தார்கள். இவர்கள் ஏன் இந்த அளவிற்கு கொடூரமாக வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது போன்றுதான் எவ்வளவு கஷ்டத்திலும் அந்த கஷ்டமான படக்கூடிய மக்களை பார்த்து எது உண்மையான மார்க்கம் என்பதை விளங்கி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்தாலும் அவரிடத்தில்
எந்தவித வழியிலும் அவனால் ஈடுபட முடியவில்லை என்ற அந்த இயல்பை அல்லாஹு தஆலா அந்த ஃபிரௌனுக்கு ஆக்கிவிட்டான். இறுதியாக ஆசியா அம்மையாரை பற்றி எழுதுகின்ற பொழுது சுவர்க்கத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹஸ்ரத் ஆசியா அம்மையார் அறுவர்களையும் திருமணம் செய்து வைக்கப்படும் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே குறிப்பிடுகின்றார். இந்தளவிற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கின்றார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி போல் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெளிவாக நமக்கு விவரித்து காட்டிவிட்டார். இது போன்ற பெண்மணிகள். மேலும் நாம் ஒரே ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஹஸ்ரத் அன்னை ஹதீஜா அம்மையார் போன்றும் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்றும் வாழ வேண்டும் என்பதாக ஹதீஸ்களிலே குறிப்பிடுகின்றார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு குளிரிலே நடுக்கத்தோடு இல்லத்திற்கு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்பதாக கூறி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தின் முதலாக இறங்கக்கூடிய வகி. அந்த வகி என்னுடைய பாரத்தை நபிமார்களை தவிர வேறு யாரும் அதை அனுபவிக்க முடியாது என்பதாக தஃசீரிலே நமக்கு விளக்குகின்றார். அந்த அளவிற்கு அந்த கொடூரமான அந்த வலியை தாங்கிக் கொண்டு ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி அம்மையார் இடத்திலே என்னை போர்த்துங்கள் என்பதாக கூறிய பொழுது பல போர்வைகளை கொண்டு போர்த்துகின்றார்கள். இருந்தாலும் அவர்களுடைய குளிர் அடங்கவில்லை என்பதாக ஹதீஸ்களிலே குறிப்பிடப்படுகின்றது. அந்த அளவிற்கு அந்த நேரத்திலே அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நம்பிக்கையாளர், நீங்கள் யாரிடத்திலும் மோசடி செய்யவில்லை, நீங்கள் பொய் பேச மாட்டீர்கள், நீங்கள் உண்மையாளர். இந்த அளவிற்கு இருக்கக்கூடிய உங்களையா அல்லாஹு தஆலா கஷ்டப்படுத்தப் போகின்றான், பொறுமையோடு இருங்கள் என்பதாக ஹஸ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய கணவன் கஷ்டத்தோடு நம்முடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் ஆறுதல் வார்த்தை கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆறுதல் வார்த்தைகளை கூறினார்களோ அதுபோன்று நாமும் ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும் என்பதைத்தான் இவர்களுடைய வாழ்க்கை போன்று வாழ வேண்டும் என்பதை நமக்கு முஹத்திஸீன்கள் விவரித்து தருகின்றார். எந்த நேரத்தில் என்றால் அவர்கள் தன்னுடைய பொருளையும் தன்னுடைய தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தார்கள். இஸ்லாத்திற்காக எந்தெந்த அளவிற்கு செலவு செய்தார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களிலே விவரிக்கின்றார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் மிகப்பெரிய ஒரு அரசவையில் அரசியாக வாழ்ந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தொழில்துறையிலே தொழில் அதிபராக திகழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்ததற்கு பிறகு அனைத்தையும் இஸ்லாத்திற்காக வாரி இறைத்தார்கள். இஸ்லாம் வளர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். மார்க்கத்திலும் அவர்கள் ஒரு பிணைப்போடு வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் இந்த அளவிற்கு இதுபோன்ற பெண்மணி போல் நாம் வாழ வேண்டும் என்பதை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உதாரணம் காட்டி முஹத்திஸீன்கள் நமக்கு விவரிக்கின்றார்கள். ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்கொலை துண்டாகிய ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்தோமேயானால் யார் படிக்குகின்றார்களோ அவருடைய கண்ணீர் சிந்தாமல் வெளியாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நாயகி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூறுவோம். அவர்கள் மரணிக்கின்ற தருவாயிலே தன்னுடைய இல்லத்திலே இருந்து தன்னுடைய குழந்தைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு அழகான ஆடை உடுத்தி அழகாக தலை சீவி அழகாக அவர்களை அழக ஆகரங்கள் சூட்டி அழக அத்தர்கள் பூசி அவர்களை நறுமணத்தோடு தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது
ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லத்திலே நுழைகின்றார்கள். இல்லத்திலே நுழைந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்க்குகின்றார்கள். அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக சொட்டிக்கொண்டே இருக்குகின்றது. அழுகின்றார்கள், அழுது கொண்டே இருக்குகின்றார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கேட்குகின்ற பொழுது எந்தவித பதிலும் இல்லை. இப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்குகின்றார்கள். அவர்களுடைய வேலையை செய்து கொண்டே இருக்குகின்றார்கள். இறுதியாக அவர்கள் கோதுமை ரொட்டி சுடுவதற்காக வேண்டி அந்த திருகையை அரைத்து கொண்டிருக்குகின்ற பொழுது அந்த திருகையினுடைய அரைக்கக்கூடிய அவர்களுடைய கையை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பற்றி பிடிக்குகின்றார்கள். நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், நீங்கள் பதில் சொல்லாமல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்களே என்பதாக கூறுகின்ற பொழுது, நான் இல்லாவிட்டால் நீங்களும் என்னுடைய பிள்ளைகளும் எப்படி வாழப்போகின்றீர்கள் என்பதை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறுகின்ற பொழுது ஏன் என்னாகிவிட்டது என்பதாக அவர்கள் கேட்குகின்றார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னுடைய தந்தையார் என்னுடைய கனவில் வந்தார்கள். என்னோடு சீக்கிரம் நீனும் வரப்போகின்றாய் என்பதாக எனக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறிவிட்டு அவர்கள் அழுகின்றார்கள். இதை பார்த்து ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். அவர்களுடைய குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழுகின்றார்கள். நான் உங்களுக்காக எதையும் விட்டு செல்லவில்லை. நான் என்னுடைய குழந்தைகளை நான் முழுமையாக அவர்களை வளர்த்து ஆளாக்கிவிட்டேன். உங்களுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ்ந்துவிட்டேன். என் மீது ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கட்டித் தழுவி அவர்களும் அழுகின்றார்கள். இறுதியாக அவர்களுடைய ரூஹ் பிரிகின்றது. இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தில் நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பிள்ளைகளையும் கணவன்மார்களிடத்திலும் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு தடவை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளோடு நாம் விளையாட வேண்டும் என்பதற்காக ஆசையோடு இல்லத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்திலே நுழைகின்றார்கள். அந்த நேரத்திலே பேர குழந்தைகளை அங்கே காணவில்லை. தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே கேட்கின்றார்கள், என்னுடைய பேர குழந்தைகள் எங்கே என்பதாக கேட்கின்றார்கள். அவர்கள் இங்கேதான் விளையாடி கொண்டிருந்தார்கள், எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை, இங்கு சிறிது தூரம்தான் சென்றிருப்பார்கள் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களை தேடி செல்கின்ற பொழுது ஒரு ஆட்டு இடையரை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே 2 குழந்தைகள் விளையாடி கொண்டு வருவதை நீங்கள் பார்த்தீர்களா என்பதாக அந்த ஆட்டு இடையரிடத்திலே கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஆட்டிடையர் கூறினார், ஆம், இந்த இடத்திலே 2 சிறுவர்களான உங்களுடைய பேர குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவருடைய முகம் வாடி இருந்தது. அவரிடத்திலே ஏன் நீங்கள் இப்படி இருக்குகின்றீர்கள் என்பதாக கேட்டோம். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு பசியாக இருக்குகின்றது, நாங்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை அவர்கள் கூறிய பொழுது, நான் இந்த ஆற்றிலிருந்து பாலை கறந்து தரட்டுமா என்பதாக நான் கேட்டேன். அப்பொழுது அந்த குழந்தைகள் கூறினார்கள், இது உங்களுடைய ஆடா என்பதாக அவர்கள் கேட்டார்கள். இல்லை, நான் என்னுடைய முதலாளியுடைய ஆட்டை தான் நான் மேய்க்குகின்றேன் என்பதாக நான் கூறினேன் என்பதாக கூறிய உடனே, இந்த பால் எங்களுக்கு உரியதல்ல, இதை நாங்கள் குடிப்பது ஹராம் என்பதாக கூறி அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஆட்டு இடையர் கூறுகின்றார். இறுதியாக தேடி தன்னுடைய பேர குழந்தைகளை அணைத்து கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். இல்லத்திற்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
ஃபாத்திமாவே, நான் உன்னை வளர்த்ததை விட உன் குழந்தைகளை நீ அழகாக வளர்த்திருக்கின்றாய் என்பதாக அவர்கள் தன்னுடைய மகளுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் வழங்குகின்றார். இப்படித்தான் தங்களுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக இருந்து தன்னுடைய குழந்தையினுடைய விஷயத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தால் எது ஹராம் எது ஹலால், எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை போல் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த முஹத்திஸீன்கள் நமக்கு விவரித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இதுவரையிலும் செய்திகள் எதை கேட்டோமோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 பெண்மணிகளை போன்று வாழ வேண்டாம் என்று கூறினார். அதிலே ஒன்று வாஹிலா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. 2வது பெண்மணி வாஹிலா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. இவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கை ஆகிவிடாமல் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு 2 பெண்களை உதாரணமாக காட்டினானோ, அதிலே ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஸ்ரத் ஆசியா அம்மையார் அவர்கள். முஹத்திஸீன்கள் 2 பெண்களை போன்று வாழ வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி காட்டினார்களோ, அதிலே ஹஸ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும். இது போன்ற பெண்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம் அனைவர்களும் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.